என்ன மாதிரி பாட்டு மொழியதுனாலும் அவ்வளோ நல்லா இருக்குல்ல டோனு. கட்டிங்க தம்பி படிக்க காலேஜா 11th எங்கே கோச்சிங்க கொஞ்சம் இதாக இருக்குமே. மற்ற ஸ்கூலோட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமா இங்கிலீஷெலாம் அப்படி அதுலேயே இப்போ தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சா. இங்கிலீஷ் மீடியம் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் கற்றுங்க. இங்கிலீஷ் முக்கியம். அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம போகணும். முடிஞ்ச வரலையும் இங்கிலீஷுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நான் பக்கத்தில் ஐடி கம்பெனிலாம் ஆகி போச்சா. படித்தா பிஇ போய்டு பிஇ என்ஜினியரிங் போடுங்க. என்ஜினியரிங் நல்ல காலேஜை பார்த்து எடுங்க. சின்ன சின்ன காலேஜ் எடுத்துடாங்க. பெரிய காலேஜில் பார்த்து எடுங்க. இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே போகணும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்கன்னா சேலரி கம்மி. 20,000 தான் கொடுக்குறான். ஐடி கம்பெனியில் போனால் தான் 40-50 லட்சக்கணக்கில் போக முடியும். யூஎஸில் முடியும். அப்போ அதுக்கு மெயினாக என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் முக்கியம். நீங்கள் தான் பேரண்ட்ஸ் அதனால் நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது. நீங்கள் கற்றுக்கிறது வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மொபைல் மூலமாக கற்றுக்கலாம். இங்கிலீஷ் நியூஸ் படிக்கலாம். இதுமாரிலாம் வெளியில் போய் கற்றுக்கிட்டு படிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் அங்கே நல்லா பேச கற்றுக்கினா இன்டர்வியூ கேட்கும்போது நீங்கள் வேணால் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது நீங்கள் இதாகிடலாம். காலேஜில் 4 வருஷம் நல்லா படிக்கலாம். பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கணும். நான் என் பையன்லாம் 2000 தமிழ் மீடியம் தான் படித்தான். என்னென்னா அப்போ தான் ஐடி கம்பெனி கோயம்புத்தூருக்கு வருது. நான் என்ன பண்ணேன், குமரூர் காலேஜ் இருக்குல்ல, அப்போ அங்கே ஐடி கம்பெனியில் செக்யூரிட்டி எல்ஜிபி கம்பெனிலேருந்து ரிசர்வ் பண்ணிட்டு அங்கே போயிருந்தேன். அப்போ அங்கே ஐடி புஸ்ட் 2005 வருது ஃபஸ்ட் டைம். அப்போ தான் ஐடினா என்ன அப்படிங்கிறது தெரியும். என் பையன் தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்றா அப்படின்னா, ஏன்னா ஃபியூச்சர் எனக்கு தெரியும். அங்கே படித்தவங்க அங்கே வேலை செய்கிறவங்களும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க தான் அதிகமாக வந்தாங்க அப்பயே. அப்புறம் 7th வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டேன். 7வதுலேருந்து 12th வரைக்கும் பிக்கப் ஆகிட்டான். பிக்கப் பண்ணி அப்புறம் அவன் ஐடிக்கு போகல. அவன் என்ன பண்ணால் மெரெயின் எடுத்துட்டான். மெரெயினுக்கு காசு ஜாஸ்தி. எப்படியோ கட்டி படிக்க வச்சாச்சா. படிக்க வச்சு எப்படியோ ஆள் ரெடி ஆகிட்டான். ஏதோ நம்மளால் ஒரு தந்தையால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டேன். பேரண்ட்ஸ் இது நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டு விட்றது. இப்போ பாட்டு போட்ட கூட எடுக்காதுன்ட்ருக்கான். அதனால் வீடியோ பண்ணுறது. இதே கிளிக்காச்சுன்னா வருமானம் வரும்போல. எல்லாம் சரியாந்திர பட்டாவை போடுறாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். 4 நிமிஷம் போகும்.